கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ செய்திக்கு ஆதாரமாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது: என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து. இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாகவும், குறிப்பா இன்றைக்கு நாம் ஒரு பூவை குறித்து தியானிக்க போகிறோம். அந்த பூவின் பெயர் தான் இங்க சொல்லப்பட்டுள்ளது, மறுதோன்றி பூ என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு கர்த்தர் பேசும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசுவீராக, சுயமாமிசமெல்லாம் மறைக்கப்படுவதாக. கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டு நீருடைய ஜனங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதன்படி நடக்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவியாத்மா சரீரம் சென்று நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது: என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இதிலே நாம் ஒரு பூவை குறித்து தியானிக்கிறோம். அந்த பூ என்னவாய் காணப்படுகிறது? அந்த பூவினுடைய பெயர் என்னவாய் இருக்கிறது? மறுதோன்றி பூ என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. மறுதோன்றி பூ. இந்த வசனத்திலே இந்த உன்னத பாட்டின் ஆசிரியன் அவன் எழுதுகிறான்: என்னுடைய நேசர், என் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அவர் ஒரு பூங்கொத்தாய் காணப்படுகிறார். அவர் குறிப்பாய் இத்திராட்சை தோட்டத்திலே காணப்படுகிற மறுதோன்றி பூவாய் காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் இங்கு சொல்லப்பட்டுள்ள இந்த மறுதோன்றி என்றால் என்ன என்று முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் இந்த வசனம் மறுதோன்றி பூவை குறித்து இவ்வளவு விசேஷமாய் சொல்லி இருக்கிறதையும் நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. மறுதோன்றி பூ என்றால் என்ன அர்த்தம் என்றால், அது இந்த நாட்களிலே நாம் சொல்லுகிறோம் அல்லவா, மருதாணி செடி என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மருதாணி செடியிலே முளைக்கிற வருகிற பூவை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்க சில விசேஷங்களிலே சில ஜனங்கள் பாத்தீங்கன்னா மருதாணி வைக்கிற ஃபங்க்ஷன் என்றுனே சில கல்யாணத்துல வைப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த மருதாணி மரத்துல இருக்கிற இலைகளை எடுத்து அதை அரைத்து அதுல சில சின்ன பேஸ்ட் மாதிரி செய்து அதை விரல்களிலும் பாதங்களிலும் கைகளிலும் போடுவாங்க. இன்றைக்கு இருக்கிற காலத்துல நிறைய கெமிக்கல்ல கூட அது வந்துருச்சு. அப்படி அதை வரைஞ்சு அதை அழிச்சாங்கன்னா, அதை கழுவுனாங்கன்னா அந்த அச்சு அப்படியே கையில இருக்கும். அந்த கலர் அப்படியே கையில இருக்கும். அவர்கள் வரைந்த படங்கள் அப்படியே இருக்கும். அதுதான் இந்த மருதாணி செடியினுடைய தன்மையா இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற பூ எப்படிப்பட்டதா இருக்கிறது? மறுதோன்றி பூ என்றால் என்ன அர்த்தம்? அந்த மருதாணி செடியிலே வருகிற பூவாய் காணப்படுகிறது. இந்த பூவினுடைய விசேஷம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், இது இன்பமானவும் மிகவும் வலிமையான, அதாவது ஸ்ட்ராங்கான நல்ல வாசனையை கொடுக்கப்பட்டுள்ள ஒரு செடியில காணப்படுகிற பூவாய் இருக்கு. இந்த செடி அல்லது இந்த பூ பக்கத்துல நீங்க போனீங்கனாலே நல்ல ஸ்ட்ராங்கான, அதே நேரத்துல நீங்க முகர்வதற்கு நல்ல இன்பமான வாசனையை தருகிறது தான் இந்த மறுதோன்றி பூவாய் காணப்படுகிறது. இது அந்த நாட்களிலே நீங்க பார்த்தீங்கன்னு என்றால், இந்த உன்னத பாட்டின் எழுதப்பட்ட நாட்களிலும் சரி, இந்த பிரசங்கியின் நாட்களிலும் சரி, சாலமோன் நாட்களிலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த மறுதோன்றி செடியிலிருந்து எடுக்கிற பூ இருக்கல்லவா, அதை வாசனை திரவியங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே அது எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்றால், அது மற்ற காரியங்களோடு இணைத்து பயன்படுத்தப்படுகிறதாய் காணப்படுது. உதாரணத்துக்கு ரோஜா பூக்களோடும் தாமரை பூக்களோடும் இணைந்து அது பயன்படுத்தப்படுகிறதாய் காணப்படுது. ஆனால் இந்த சாலமோன் நாட்கள்ல இந்த மறுதோன்றி பூவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அதனுடைய வாசனை ரொம்ப
ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அதை ஸ்திரீகள் எல்லா தரத்திலும், அதாவது எளிமையாய் இருக்கிற ஸ்திரீகள் இருந்து ராஜஸ்திரீகளாய் இருக்கிற எல்லா ஸ்திரீகளும் தங்களுடைய வாசனை திரவியமாய் இந்த பூவினுடைய வாசனையை பயன்படுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக ஆண்களை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், இந்த மருதோன்றி பூ அந்த செடியினுடைய இலைகள் இருக்கல்லவா, அதை அரைத்து அவர்கள் தங்களுடைய கரங்களிலும் நகங்களிலும் பாதங்களிலும் அதை வண்ணம் தீட்டுவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள் ஆண்கள். பெண்கள் அதை வாசனை திரவியமாய் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. பைபிள் ஸ்காலர்ஸும் அதை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக இந்த மருதோன்றி பூவினுடைய தன்மையை குறித்து நீங்க பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கும் சில யூதர்கள், எல்லா யூதர்களும் கிடையாது, மிஸ்ராக்கி இஸ்வாராத்தி என்கிற 2 யூத குரூப் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த 2 யூத குரூப்பும் பாத்தீங்கன்னா, யூதர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இத மருதாணி விசேஷ நாள் என்று சொல்லி, அதாவது மருதாணி பார்ட்டி என்று சொல்லி அதிலே இதை பயன்படுத்துகிறாய் காணப்படுகிறார்கள். அதே போல திருமணத்திற்கு முந்தின நாள் வைக்கப்படுகிற அந்த விருந்திலும் இந்த மருதோன்றி பூவினுடைய வாசனையையும் பயன்படுத்துகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் அது நடக்கிறது. அது அவர்களுடைய கல்ச்சராய் இருக்கிறது. அவர்களுடைய ரிலிஜியஸ் ஆக்டவா அதை அவங்க அனுசரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அடுத்ததாய் இந்த மருதோன்றி பூவை குறித்து நீங்க பார்த்தீர்கள் என்றால், இது எங்கு காணப்படுகிறதாம்? திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருதோன்றி பூ என்று சொல்லுகிறது. திராட்சை தோட்டத்தில் முளைக்கும் மருதோன்றி பூ. திராட்சை என்றால் நமக்கு தெரியும், அது கொடி, அது படருகிறது. ஆனால் மருதோன்றி பூ எங்க இருந்து வரும் என்றால், அது சின்ன மரத்திலிருந்து அது வருகிறதாய் காணப்படுது. நம்ம மருதாணி செடி மரத்தை பார்த்திருப்போம், அது மரத்திலிருந்து வருகிறதை காணப்படுது. அப்ப கொடி இருக்கிற இடத்துல மரத்துக்கு என்ன வேலைன்னு நம்ம பார்த்தோம்னா, இது இந்த திராட்சை தோட்டங்களை சுற்றிலும் ஒரு வேலியா இந்த மருதோன்றி செடியை வைத்திருக்கிறாங்களாம். அந்த நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, குறிப்பா எங்கேதி என்கிற ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சாலமோன் நாட்கள்ல எங்கேதி என்கிற ஊர்ல இருக்கிற திராட்சை ரசம் தான் மிகவும் வாசனையும் மிகவும் நேர்த்தியான திராட்சை ரசம் என்று சொல்லுகிறார்கள். அந்த தேசத்திலே, அந்த பட்டணத்துல, அந்த எங்கேதி என்கிற ஊர்ல இருக்கிற முக்காவாசி, அதாவது அநேக திராட்சை தோட்டங்கள்ல இந்த மருதோன்றி செடியை தான் ஒரு வேலியாய் அடைத்திருப்பாங்களாம், வேலியாய் முளைக்க பண்ணியிருப்பார்களாம். இப்போதும் நாங்க இருந்த ஈக்குவடார் தேசத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கிலோமீட்டர், ஒரு சிட்டில இருந்து நீங்க 15 கிலோமீட்டர் நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா ஃபுல்லா ஃபார்மிங் ஏரியா தான். அங்க பெரிய இண்டஸ்ட்ரியல் கிடையாது, கார் தயாரிக்கிற இடம் கிடையாது, அல்லது எந்த பொருளுமே அதிகமாய் தயாரிக்க மாட்டாங்க. அவங்க விவசாயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊரையும் நீங்க 10 இருந்து 15 கிலோமீட்டர் நீங்க கடந்துட்டீங்கன்னா ஃபுல் ஃபார்மிங் தான். சில இடங்கள்ல வாழைப்பழம் போட்டிருப்பாங்க, சில இடங்கள்ல நேந்திரம் பழம் போட்டிருப்பாங்க, சில இடங்கள்ல கப்பக்கிழங்கு, இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் போட்டிருப்பாங்க. இந்த தோட்டங்கள், குறிப்பாய் வாழை தோட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு மத்தியில தான் ரோடு போகும். இந்த சைடு பல ஏக்கருக்கு வடப்பக்கம் பல ஏக்கருக்கு வாழை தோட்டங்கள் இருக்கும், உங்களுக்கு இடது பக்கம் பல ஏக்கர் வாழை தோட்டங்கள் இருக்கும். அதுக்கு நடுவுல தான் ரோடு போகும். இந்த ரோடு போகும்போது இந்த ரோட்ல பிரயாணம் பண்றவங்க யாரும் உள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ தூரத்துக்கு இரும்பு வேலிகள், கம்பி வேலிகள் போட முடியாது என்று சொல்லி சில விதமான மரங்களை வளர்த்து வச்சிருப்பாங்க. அந்த பாதை ஓரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, ரோட்டு ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா உயரமான மரங்களை வளர்த்து வச்சிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா குறைஞ்சது 10 இருந்து 12 அடி ஹைட்டுக்கு இருக்கும். அது கீழே இருந்து உச்சி வரைக்கும் இலைகளாத இருக்கும் அந்த மரத்துல. அதுல சில காலங்கள் பூ பூக்கும், ஆனா அந்த பூவை யாரும் பயன்படுத்தவும் முடியாது. ஆனால் அந்த மரம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, யாரும் அந்த வாழை தோட்டத்தைக்குள்ள நுழையக்கூடாது. அங்க இருக்கிற அந்த சாக்லேட் தயாரிக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த கக்காவோ என்று சொல்லுவாங்க, அந்த செடியில போய் அந்த விதையெல்லாம் யாரும் எடுத்துட்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மறைவாக அந்த செடியை வைத்திருப்பாங்க. அதே போலதான் சாலமோன் நாட்கள்ல இந்த மருதோன்றி பூவில் வருகிற இந்த செடியை எதற்காய் திராட்சை தோட்டங்கள்ல வச்சாங்கன்னா, மிருக ஜீவன்கள், சின்ன சின்ன மிருகங்கள் உள்ளே நுழையக்கூடாதது என்பதற்காக இந்த மருதோன்றி செடியை ஒரு வேலியாய் அவர்கள் வளர்த்திருந்திருக்காங்க.
இதனால என்ன நடக்கும்னா, சில நேரங்கள் திராட்சை தோட்டங்களுக்கு அவங்க போய் திராட்சை பழங்கள் எப்படி வந்திருக்கிறது, திராட்சை எப்படி வளருகிறது என்று பார்க்க போகும்போது, இந்த மருதோன்றி செடியிலே முளைக்கிற பூவின் வாசனையினால ஈர்க்கப்பட்டு அதை புடுங்கிட்டு அவங்க வீட்டுக்கு வருவாங்களாம். அப்படிதான் அது பழக்கமாய் மாறி அது வாசனை திரவியங்களே பயன்படுத்தப்பட்டதா இருக்குது. இந்த பூவினுடைய நிறத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அது வெள்ளையும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறத்தை உடைய பூவாய் காணப்படுவான் இந்த மருதோன்றி பூ. இப்படிதான் இந்த திராட்சை தோட்டங்களிலே காணப்படுகிறது. குறிப்பா இது விசேஷமான ஒரு பூவாயும் காணப்படுது. அதனாலதான் இந்த உன்னத பாட்டிலே சொல்லப்படுகிறது, என் நேசர் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், ஒரு வாசனை நிறைந்த, மிகவும் வலிமையான வாசனை நிறைந்த, மிகவும் வெண்மையும் மஞ்சளும் நிறைந்த அழகான பூவாய் காணப்படுகிறார் என்று சொல்லி இந்த உன்னத பாட்டிலே நேசரை குறித்து எழுதியிருக்கிறதை நான் பார்க்க முடியும். அப்ப இங்க சொல்லுகிற மருந்தோன்றி பூ எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? அது நேசரின் வாசனைக்கு அடையாளமாய் இருக்கிறது. நேசரினுடைய வாசனைக்கு அடையாளமா இருக்கிறது. திராட்சை தோட்டத்திலே இது எப்படி ஒரு அடையாளமா இருக்கிறதோ வேலிக்கு, அதே போல நம்முடைய நேசராகிய கிறிஸ்துவுக்கு அடையாளமாகத்தான் இந்த மருதோன்றி பூவை அவர்களுக்கு இங்கு குறிப்பிடுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப இது கிறிஸ்துவினுடைய வாசனையின் அடையாளமா இருக்கிறது. அவ இன்றைக்கு கர்த்தர் இந்த மருதோன்றி பூவை குறித்து நம்முடைய ஜீவியத்திலே பேசுகிறார் என்றால், இந்த மருதோன்றி பூ நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவானவர் நமக்கு ஒரு வாசனையாய் வெளிப்படுகிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவனானவர் ஒரு வாசனையை கொடுக்கிறார். எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சரீரத்துக்கு ஏற்ற ஒரு வாசனை இருக்கிறது. இந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுகிற அந்த பெர்ஃப்யூம் மேக்கர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சில இடங்கள்ல இந்த நாட்கள்ல அது அதிகமாய் சில கடைகளில செய்யறாங்க. முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா பெர்ஃப்யூம் ஒரு கம்பெனியில செய்யப்படும், அதை வெளியில கொண்டு வந்து விற்பாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அதை லேபாவே வச்சிருக்காங்க. லேபாவே வச்சு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு என்ன வாசனை தேவைன்னு சொல்லுவாங்க. அவங்க நீங்க சொல்ற வாசனைக்கு ஏற்றபடி சில லிக்யூடு சில காரியங்களை பயன்படுத்தி இன்றைக்கு பெர்ஃப்யூம் செய்து கொடுக்கிறார்கள். அதை இப்படி பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற வாசனை நீங்க கண்டுபிடிக்கணும்னா, உங்க 2 மணிக்கட்டு இருக்கு பாத்தீங்களா, கைகளுடைய மணிக்கட்டு பகுதி, அந்த பின்பகுதி இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய உள்ளங்கை பகுதியில இருந்து மேல வர்ற அந்த மணிக்கட்டு பகுதியை 2ஐயும் நீங்க சேர்த்து உரசுனீங்கன்னா, நல்லா உரசிட்டு அதை மோந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை தான் உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற வாசனை. அந்த வாசனையுடைய பெர்ஃப்யூமை தான் நீங்க பயன்படுத்தணும் என்று அந்த பெர்ஃப்யூம் மேக்கர்ஸ் சொல்லுவார்கள். அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் சரீரத்திற்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. மரித்து போன சரீரத்துக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. குழந்தையின் சரீரத்துக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. வாலிப சரீரத்துக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. முதிர் வயது மனுஷனுக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. எப்படி மாம்சமான சரீரத்திற்கு ஒரு வாசனை இருக்கிறதோ, அதே போல ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவானவர் ஒரு வாசனையாய் காணப்படுகிறார். நம்மளை பார்க்கிறவர்கள், நம்மளிடத்தில் நெருங்குகிறவர்கள் அந்த கிறிஸ்துவின் வாசனையை நுகர்கிறவர்களாய் காணப்படும். மாம்சிக வாசனை அது மாம்சிகத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் வாசனை நாம் ஆவிக்குரியவர்களாய் எப்படி காணப்படுகிறோம், எவ்வளவு கிறிஸ்துவுக்குள்ளாய் நெருங்கி இருக்கிறோம் என்கிற நம்மளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, மருதோன்றி பூ என்கிற கிறிஸ்துவின் வாசனை நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவின் வாசனை ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு எப்படி வெளிப்படுகிறது, அது எப்படிப்பட்ட வாசனையா இருக்கிறதாம்? வசனம் சொல்லுகிறது 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. முதலாவது ஒரு தேவ பிள்ளைக்குள்ளா எப்படிப்பட்ட வாசனை இருக்க வேண்டும்,
எப்படிப்பட்ட இந்த மருதோன்றிய பூவின் வாசனை ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாய் காணப்படுகிறதாம்? அவரை அறிகிற அறிவின் வாசனை. அவரை அறிகிற அறிவின் வாசனை நமக்குள் காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை நம்மளிடத்திலிருந்து புறப்பட வேண்டியதாய் காணப்படுகிறது. அது என்ன கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை? அந்த வசனமே சொல்லுது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற வாசனை. அப்ப நாம் எங்கெல்லாம் போகிறோமோ, நாம் போகிற இடங்களில் எல்லாம் கிறிஸ்துவின் வெற்றி நமக்குள் வாசனையாய் எழும்பப்பட வேண்டும். நம் மத்தியிலே வருகிறவர்கள், நம் பக்கத்துல வர்றவங்க எல்லாரும் நமக்குள் ஒரு ஜெய ஜீவியம் இருக்கிறது, ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம், வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் என்கிற வாசனை நம்மளிடத்திலிருந்து புறப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. நம்ம பக்கத்துல வர்றவங்க, ஐயோ இவங்கிட்ட போனா அழுகுன வாசனை அடிக்கிறது. அழுகுன வாசனை என்ன தெரியுமா? கெட்டு போன வாசனை. யாக்கோபு சொன்னான் பார்த்தீர்கள் அல்லவா, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபுக்கு இருந்த சுகந்த வாசனை, தேவனுடைய வாசனை, சாட்சியின் வாசனை அவன் பிள்ளைகளினால் கெடுக்கப்பட்டு போட்டது. அதுதான் அழுகி போன வாசனை. நம் பக்கத்துல வர்றவங்க நம்மளிடத்துல கெட்டு போன வாசனையை நுகரக்கூடாது. நம் மத்தியில இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் வெற்றி சிறக்கப்பட்ட வாசனை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தேவ பிள்ளை எல்லா விதத்திலும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கணும், மாம்சிகத்தை ஜெயித்தவர்களாய் இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கணும். அவர்கள் போகிற இடங்களிலே, செயல்படுகிற காரியங்களிலே எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் இருக்கணும். யோசேப்பை குறித்து பாருங்க, அவன் போகிற எல்லா இடத்திலும் ஜெயம் பெற்றிருந்தான். முதலாவது அவன் தன் தகப்பன் மத்தியிலே நல்ல சாட்சி பெற்று ஜெயம் பெற்றிருந்தான். அவன் தகப்பனால் நேசிக்கப்பட்டவனாய் இருந்தான். அதன் அடையாளம் பலவர்ண அங்கி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது, அவன் விற்கப்பட்டு போத்திபாரின் வீட்டுக்கு போகும் பொழுது அங்கேயும் அவனுக்கு ஜெயவாசனை இருந்தது, வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை இருந்தது. அதனால் என்ன நடந்தது? அவன் அந்த போத்திபாரின் வீட்டிலே எல்லாருக்கும் அதிகாரியா அவன் காணப்பட்டான். மூன்றாவது, அவன் சிறைச்சாலையில போடப்படுகிறான். தவறான சாட்சி கொடுக்கப்பட்டு, பொய் சாட்சி கொடுக்கப்பட்டு சிறைச்சாலையில போடுறான். ஆனா அங்கேயும் கர்த்தர் அவனுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனையை கொடுத்தபடியினால் என்ன நடக்குது? அந்த சிறைச்சாலையிலும் அவன் தலைவனாய் மாறுகிறான். நான்காவது, அந்த சிறைச்சாலையிலே 2 பேர் வர்றாங்க. அவங்களுடைய சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுத்து அங்கேயும் அவர்கள் மத்தியிலும் வெற்றி சிறக்க பண்ணப்பட்டவனாய் காணப்படுகிறான். கடைசியாக 5வதாக நம்ம பார்த்தோம்னா, எகிப்து தேசத்திலே அவன் வெற்றி சிறக்க பண்ணி அவன் வாசனை தேசம் முழுக்க பரவினது. 6வதாக நாம் பார்த்தோம் என்றால், அவன் சகோதரர்கள் மத்தியிலே அவன் வெற்றி சிறக்க பண்ணப்பட்டவனாய் இருந்தான். 7வதாக அவன் தகப்பன் மத்தியிலும் அவன் வெற்றி சிறக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் போன இடத்துல எல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை அவன் இடத்துல இருந்தது. இன்றைக்கு இது தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம் போகிற செயல்படுகிற எல்லா காரியத்திலும் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமா? நாம் இருக்கிற காரியத்திலே ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோமா? நாம் செயல்படுகிற, வேலை செய்கிற அல்லது ஊழியத்திலே நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது தோற்று போகிறவர்களாய் இருக்கிறோமா? தோற்று போகிறவர்களாய் இருந்தோம் என்றால் நமக்குள் இன்னும் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை வரவில்லை. இன்னும் நமக்குள் இந்த கிறிஸ்துவின் வாசனை நமக்குள் இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, நாங்க போற எல்லா இடத்துலயும் கர்த்தர் எங்களுக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனையை கொடுத்திருக்கிறார். நான் எங்களை பார்க்கிறவங்க, எங்களை நுகர்கிறவங்க, இவர்கள் ஜெயாளிகள் என்கிற வெற்றி. அதனாலதான் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டது? கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? அவங்கிட்ட இருந்து கிறிஸ்துவின் வாசனை வீசினது. அதனால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்ப வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை நமக்குள் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது.
இந்த வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை நமக்குள் இருந்தால் அங்க என்ன நாம் செய்வோமாம்? அந்த காரியம் என்ன நடப்பிக்கப்படுகிறதா? வசனம் சொல்லுது பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். வசனம் சொல்லுது பாருங்க. நாம் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நமக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை எழும்புகிறது என்றால் என்ன அர்த்தம்? நாம் குதிரைகளையும் குதிரை வீரர்களை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளி ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். வசனம் சொல்லுது, மோசே பாடுகிறான் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டல் பாடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த 2 விதமான காரியங்களை அவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஒண்ணு குதிரை, 2வது குதிரை வீரர்கள். குதிரை என்றால் என்ன அர்த்தம்? பலத்தை குறிக்கிறது. குதிரை என்பது பலத்தை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பாமல் இஸ்ரவேலர் எகிப்தின் குதிரைகளை நம்பி ஓடினார். காரணம் என்ன? அவர்கள் அந்த யுத்தத்துல ஜெயிக்கணும்னு சொல்லி குதிரையை நம்பி ஓடினாங்க. அப்ப குதிரை என்பது என்ன? நம்முடைய பலத்தை குறிக்கிறது. நாம் சத்துருவின் பலங்களை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். சத்துரு எந்த பலத்தோடு நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, எந்த பலத்தோடு நமக்கு விரோதமாய் போராடினாலும் சரி, அவனை ஜெயிக்கிற கிறிஸ்துவின் பலன் நமக்குள் இருக்கணும். நாம் கிறிஸ்துவின் பலனினால் அவனை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்படணும். 2வது வசனம் சொல்லுது பாருங்க, குதிரை வீரர்கள். குதிரை வீரர்கள் என்றால் யார்? அவர்கள் தான் இந்த குதிரையை நடத்துகிறவர்கள். இந்த குதிரை வீரர்கள் எதை காட்டுகிறது? அவர்கள் ஆலோசனைக்காரர்கள், மாம்சீக ஆலோசனை காட்டுகிறார், மாம்சீக ஆலோசனை காட்டுகிறார். அப்ப நம் முதலாவது சத்துருவின் பலத்தை ஜெயிக்கணும், 2வது மாம்சீக ஆலோசனை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, மோசேயையும் மோசையின் ஜனங்களையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். எப்படி வெற்றி சிறக்க பண்ணினார்? அவர்களை கடலிலே தள்ளி. எப்படி அவர்களை கடலில தள்ளினாராம்? வசனம் சொல்லுது, அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், விடிய காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது, எகிப்தியர் அதற்கு எதிராய் ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் போகிற எல்லா இடத்திலும் உங்கள் சத்துருக்களை நீங்கள் கவிழ்த்து போடுகிறவர்களாய் இருக்கணும். நாம் மனுஷர்களை தான் நம்ம கவிழ்த்து போடக்கூடாது. யாரையும் நம்ம கவிழ்த்து போடுகிறவர்களாய், குழியிலே விழுகிறவர்களாய் நாம் பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எகிப்தின் வல்லமைகளை நாம் கவிழ்த்து போடுகிறவர்களாய் இருக்கணும். எல்லா போராட்டத்தின் வல்லமைகளை கவிழ்த்து போடுகிறவர்களாய் இருக்கணும். எல்லா சத்துருக்களை நாம் கவிழ்த்து போடுகிறவர்களாய் காணப்படும். பாருங்க, வேதத்துல யோசேப்பை குறித்து சொன்னேன். அவனுக்கு விரோதமாய் போத்திபாரின் மனைவி எழும்புகிறாள். அவள் சொல்றா, என்னிடத்துல வந்து சயனி. அவன் சொல்றான், கர்த்தர் போத்திபார் உன்னை தவிர எல்லா அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன். அவன் என்ன செய்கிறான்? அங்கு அந்த போத்திபாரின் மனைவியை அவன் கவிழ்த்து போடுகிறவளாய் காணப்பட்டான். அவளிடத்திலிருந்து கிரீஸ் இந்த சத்ருவை இச்சிக்கிற வல்லமையை கவிழ்த்து போடுகிறவனாய் இருந்தான். அப்ப நமக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளை நாம் கவிழ்த்து போடுகிறவர்களாய் இருக்கணும். அதுதான் நம்முடைய வெற்றியாயிருக்கிறது, அதுதான் நம்முடைய ஜெயமாய் இருக்கிறது. அதுக்கு பதிலா எனக்கு போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு இடத்திலே நாம் முடங்கி போய் காணப்படக்கூடாது, அல்லது புலம்புகிறவர்களாய் காணப்படக்கூடாது, ஓடி ஒளிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. இங்கு மோசே என்ன செய்கிறான்? கர்த்தர் அவனை வெற்றி சிறக்க பண்ணினார். ஆனால் மோசே அங்க என்ன செய்கிறான் பாருங்க, அவன் தன் கையை சமுத்திரத்துக்கு மேலாய் நீட்டினான். உங்களிடத்துல இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கையை உங்கள் சத்துருவுக்கு நேரா நீட்டுங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை
நீங்கள் அப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை உங்களிடத்திலிருந்து புறப்படும். இது எப்படி வாசனையா மாறினது? இது வாசனையா மாறினதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை எகிப்தியர் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனங்களை விடுவித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிகிறேன். யார் சொல்றா? மோசேயினுடைய மாமனார் எத்ரோ சொல்லுகிறார். எத்ரோ கடலிலே எகிப்தியர் அழிந்து போனதை பார்க்கல. எத்ரோ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ண உதவி செய்யல. மோசேயினோட எத்ரோ போகல. ஆனா மோசேயினுடைய ஜெயத்தை, இஸ்ரவேலின் ஜெயத்தை எத்ரோ அறிந்திருந்தான். இதுதான் வாசனை. உங்களுடைய ஜெயத்தை உங்களோடு இருக்கிறவர்கள் அறிந்திருக்கணும். நீங்கள் எடுக்கிற ஜெயம் எல்லாருக்கும் வாசனையா அது பரவணும். அதுதான் உங்களுடைய வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனையா இருக்கிறது. அப்ப முதலாவது நமக்குள் இருக்கிற வாசனை என்ன? நம்மளிடத்திலிருந்து புறப்பட வேண்டிய வாசனை என்ன? வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை. இரண்டாவதாக அந்த அறிகிற வாசனையிலே இரண்டாவது எது காணப்படுதான்? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு போய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை. இரண்டாவது இந்த வாசனை எங்கெல்லாம் போகிறதா? எல்லா இடங்களுக்கும் போகிற வாசனை. முதலாவது இது வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை. இரண்டாவது இது எல்லா இடங்களுக்கும் பரவுகிற வாசனை. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீ இயேசுவின் இடத்துல வந்து தன்னிடத்தில் இருக்கிற பரிமள தைலத்தை உடைத்து அவருடைய பாதத்தை அவளுடைய முடியினால் தொட்டாள். இன்னொரு ஸ்திரீ அவளுடைய சிரசின் மீது ஊற்றினான். அது வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? அந்த பரிமளத்தின் வாசனை வீடு முழுவதும் நிரப்பினது. அதுதான் எல்லா இடங்களுக்கும் போகிற வாசனை. அப்ப நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை என்னவா மாறணும்? அது எல்லா இடங்களுக்கும் பரவணும். எல்லா இடங்களுக்கும் அது பரவுகிறதாய் காணப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதைத்தான் வசனம் சொல்லுது. இயேசு சொல்றாரு பாருங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இயேசு சொல்றாரு, நீங்கள் யூதேயாவிலும் போகிற எல்லா இடத்திலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த எல்லா இடங்களுக்கும் பரவுகிற வாசனை என்பது என்ன? நம்முடைய சாட்சி ஒரு வாசனையாய் பரவணும். நம்முடைய சாட்சி நம்மளிடத்துல இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு ஒரு வாசனையாய் பரவணும். இவங்க நம்மளை பார்க்கிறவங்க சொல்லணும், இவங்கிட்ட ஒரு சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன், இவங்க வாழ்க்கையே வித்தியாசமான வாழ்க்கை, இவங்க தேவனால் கிறிஸ்து என்கிறவரை வழி நடத்துகிறார்கள், நடத்தப்படுகிறாங்க, இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நம்மளை குறித்த நற்சாட்சி எல்லா இடத்திலும் பரவணும். வசனம் சொல்லுது எல்லா இடங்களுக்கும் பரவுகிற வாசனை. அதற்கு உதாரணம் என்ன? வேதத்துல யாருடைய சாட்சி எல்லா இடங்களுக்கும் பரவினது? வசனம் சொல்லுகிறது. அநேக ஜனங்களை நீங்க உதாரணமாய் பார்க்கலாம். ஆனா இன்று இரவு ஒரு மனுஷனை நாம் உதாரணமாய் பார்த்தோம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கன்னா, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இங்கு நாம் ஒரு மனுஷனுடைய சாட்சி வாசனையாய் பரவுகிறது. யாருடைய வாசனை? ஈசாக்கினுடைய வாசனை. இப்ப ஆபிரகாம் மரித்து போயிட்டான். ஆபிரகாமுக்கு பின்பா ஈசாக்கு தான் அங்க ஜனங்களை நடத்துகிறான். அவன் சுற்றி திரிகிறவனாய் காணப்படுகிறான். அவன் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். இப்ப அவனுடைய ஆசீர்வாதத்தின் வாசனை சாட்சி எல்லாருக்கும் பரவுது.
அதுக்கு உதாரணமாக தான் இங்க இந்த வசனம் சொல்லுது. ஈசாக்கு பள்ளத்தாக்கிலே துறவை தோண்டினான், அங்கு அவனுக்கு சுரக்கும் நீரூற்றை கண்டான். அவன் இருக்கிறது ஒரு பள்ளத்தாக்கு, அவன் போன இடம் ஒரு பள்ளத்தாக்கு. அது சமபூமி அல்ல, அது கரடும் மேடும் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு. ரெண்டு மலைகளுக்கு கீழ் நடுவில் இருக்கிற ஒரு ஒரு குழி போன்ற பகுதி. ஆனா அங்கு அவனுக்கு ஒரு சுரக்கும் நீரூற்று வருகிறது. இதுதான் ஈசாக்கினுடைய சாட்சி. நாம் பள்ளத்தாக்கில் இருக்கிறோமோ சமபூமியில் இருக்கிறோமோ, நம்மளை குறித்ததான சாட்சி எல்லாரிடத்திலும் பரவ வேண்டும். கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி நம் ஜீவியத்தின் மூலமாய் பரவ வேண்டும். நான் சமதளத்துல இருந்தாதான் என் சாட்சி நன்மையா பரவும் என்கிற வார்த்தை நம்மளிடத்துல இருந்து புறப்படக்கூடாது. நாம் எங்க இருந்தாலும் சரி, வனாந்தரத்துல இருந்தாலும் சரி, பாலைவனத்துல இருந்தாலும் சரி, சமதளத்துல இருந்தாலும் சரி, உயரமான மேட்டுகளிலே இருந்தாலும் சரி, பள்ளமான பள்ளத்தாக்கிலே நீங்கள் காணப்பட்டாலும் சரி, எல்லா இடத்திலும் உங்கள் வாசனை வீசுகிறதாய் காணப்படும். இது ஈசாக்கு பள்ளத்தாக்கின் வாசனை எப்படி வீசினது? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வார்த்தை சொல்லுது, ஈசாக்கினுடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்க தோன்றாங்க, அது நீர் சுரக்கும் நீரேற்றை கல்கிறான். உடனே அங்க இருக்கிற கேராயூர் மேய்ப்பர்கள் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுது. அதனால ஈசாக்கு என்ன செய்யறான்? அதனுடைய பேர் என்ன சொல்றான்? அவன் சொல்றான், அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடினால் அதுக்கு ஏசேக்கு துறவு என்று பெயரிட்டான். ஏசேக்கு துறவு என்று பெயரிட்டான். ரெண்டாவதும் அவன் இன்னொரு இடத்துக்கு போறான், அங்கேயும் ஒரு துறவு தோன்றான், அங்கேயும் குழி வெட்டுறான், அங்கேயும் துறவு வெட்டுறான், அங்கேயும் ஒரு சுரக்கும் நீரூற்று அவனுக்கு கிடைக்குது. உடனே அங்கேயும் வந்து அவங்க வாக்குவாதம் பண்றாங்க. உடனே அவன் என்ன சொல்றான்? இது சித்னா பள்ளத்தாக்கு, சித்னா துறவு என்று சொல்லுகிறான். மூன்றாவதாக ஈசாக்கு ஒரு துறவை தோண்டுகிறான். அந்த துறவு என்னவா இருக்கிறது? அதுதான் ரெகோபோத் என்கிற துறவு. இந்த ரெகோபோத் துறவை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணல. என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் தோண்டின துறவை பார்த்து சொன்னாங்க, இது எங்களுடைய துறவு. காரணம் என்ன? அங்கு துறவு இல்ல, யார் தோன்றியும் தண்ணி வரல. ஆனா ஈசாக்கு தோன்றா கர்த்தர் ஆசீர்வதித்தார். ரெண்டாவது ஒரு துறவு தோன்றாங்க, அந்த தண்ணியை பார்த்து எங்களோட சொல்றாங்க. காரணம் என்ன? அதையும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அவங்க எடுத்துக்கிறாங்க. எங்கிட்ட ஆசீர்வாதம் இல்லை, நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதை வாக்குவாதம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனா மூணாவது ஒரு துறவு தோன்றான், அவங்க வாக்குவாதம் பண்ணல. காரணம் என்ன? ஈசாக்கு முதலாவது தன் சத்துருக்களை போஷித்து, இரண்டாவது கர்த்தர் அவனை போஷித்தார். நிறைய பேர் இதை நெகட்டிவா நம்ம பாக்குறோம். அவன் துறவை வாக்குவாதம் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க, அவனை ஏமாத்திட்டாங்க, சண்டை போட்டாங்கன்னு பாக்குறோம். ஆனா இதை இன்னொரு விதமா பாருங்கமே, ஈசாக்க மாத்திரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கல, ஈசாக்கின் நிமித்தமாய் ஈசாக்கினுடைய சாட்சி அவனுடைய சத்துருக்கள் இடத்துல போதும். யாராவது வந்து கேஆர் இடத்துல கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த துறவு யாருடைய இருப்பான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஈசாக்கின் வேலைக்காரங்க தோணுனாங்க, அவன் நிமித்தமாய் தண்ணீர் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு இருக்கிற அடுத்து சித்னா துறவை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இதுவும் ஈசாக்கு துறவு தான். ஈசாக்கு தோன்றுனா அவன் கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தார், அது எங்களுக்கு இப்ப நன்மையா இருக்கிறது. இப்படிப்பட்ட சாட்சி நமக்குள் வரணும். நாம் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவர்களா அல்ல, அவர்களை நேசித்து நமக்குள் இருக்கிற நன்மை அவர்களிடத்தில் பரவுகிறதா. நமக்குள் இருக்கிற சாட்சி அவர்களுடைய சாட்சியை மாறணும். நமக்குள் இருக்கிற வாசனை அவர்களுடைய வாசனையை மாறணும். உலகத்துல சொல்லுவாங்க, பூவோடு சேர்த்து நாரும் வாசனை கொடுக்கும், நாரும் மணக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாருக்கென்று வாசனை கிடையாது. ஏன்னா நார் ஏற்கனவே அழுகி போய் நார் நாரா நூல் நூலா வந்துருச்சு. அது ஏற்கனவே அழுகி போச்சு, ஏற்கனவே அது காஞ்சி போச்சு, அதுக்குன்னு வாசனை கிடையாது. ஆனா அந்த நாரு பூவோடு சேர்த்து கட்டும் போது அந்த நாரை எடுத்து மோந்து பார்த்தீங்கன்னா அந்த நாரிலையும் அந்த பூ வாசனை வரணும்.
அதே போலதான் இந்த வசனம் சொல்லுது, எங்கும் அவர்கள் வாசனை வீசுகிறதுனா என்ன அர்த்தம்? அவர்கள் மாத்திரம் வாசனை கொடுக்கிறவர்கள் அல்ல, இவங்க போற இடத்துல எல்லா இடத்திலும் கிறிஸ்துவின் வாசனையை பரவ பண்ணுகிறார்கள். சத்துருக்கள் கிறிஸ்துவின் வாசனையுடையவர்களாய் மாறுகிறார்கள். துரோகிகள் கிறிஸ்துவின் வாசனையுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். மூர்க்கமுள்ளவர்கள் கிறிஸ்துவின் வாசனையுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். இதன் நிமித்தமாய் அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாறுகிறார்கள். இதுதான் வாசனை. இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய ஜீவிய நிதானித்து பாருங்க, நம்முடைய வாசனை எத்தனை பேரை வாசனையா மாத்திருக்கு. ஒரு சாதாரண 500 ரூபாய்க்கு வாங்குற சின்ன பெர்ஃபியூம் பாட்டில் இருந்து வர்ற ஒரு ஸ்ப்ரே நம்மளையே மணக்க பண்ணுதுன்னா, நம்மளையே வாசனை வீச பண்ணுதுன்னா, நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை எத்தனை பேரை வாசனையாய் மாற்றி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜீவியம் நமக்குள் இருக்கணும். நம் மற்றவர்களை வாசனை மணக்க செய்கிறவர்களாய் நாம் மாற்றணும். மற்றவர்களிடத்துல கிறிஸ்துவின் வாசனையை கொண்டு வரணும். வேதம் சொல்லுது, பரபாசை குறிச்சு பாருங்க. பரபாசை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவனை குறித்து வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், தள்ளுபடியாகவும் என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்து அவனுக்காய் அடிக்கப்பட்டது நிமித்தமாய், அதாவது பரபாசுக்காக கிறிஸ்து அங்க ஒப்பு கொடுக்கிறாங்க. பரபாச விடுதலை ஆக்கிட்டாங்க. இப்ப அவன் பரபாசுக்காய் கிறிஸ்துவ ஒப்பு கொடுத்த உடனே பரபாசு பார்க்கிற, எனக்காக ஏன் இவர் அடிக்கப்படணும், எனக்காக ஏன் இவர் ஏன் இவர் சிலுவையில தொங்கணும்னு சொல்லி அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறும் சொல்லுகிறது, வேத வல்லுநர்களும் சொல்லுகிறார். அதை விட்டுருங்க, இன்னொன்னு, இயேசு பக்கத்துல 2 கல்லர்கள் இருந்தாங்க. ஒரு கல்லனை பாருங்க, அவனுக்குள்ளாய் கிறிஸ்துவின் வாசனை வந்தது. இன்னொரு கல்லனுக்குள்ளாய் வாசனை வந்துச்சு, ஆனா அவன் ஏற்க மறுத்துட்டான். ஆனா இன்னொரு மனுஷன் ஏத்துக்கிட்டான். இதுதாங்க கிறிஸ்துவின் வாசனை. நாம் பொறுமையாய் வெற்றி சிறக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நாம் ஜெயஜீவியம் செய்கிறவங்க மாத்திரமல்ல, சத்துருக்களை ஜெயிக்கிறவங்க மாத்திரமல்ல, நம்முடைய வாசனை மற்றவர்களை வாசனையாய் மாற்றணும். நம்முடைய வாசனை மற்ற மூர்க்கமானவர்களை, வாசனை கெட்டு போன வாசனையுடையவர்களை நறுமண வாசனையை மாற்றணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் அறிகிற அறிவின் வாசனை என்பது என்ன? நம் மூலமாய் அநேகர் தேவனை அறிந்து கொள்ளணும், அவங்களும் கிறிஸ்துவின் வாசனையை பெற்றுக் கொள்ளணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறபடி மருந்தோன்றி பூவின் வாசனையாயிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே, நான் போகிற இடத்துலலாம் ஜெயம் பெறதும் போல, நான் போகிற இடத்துலதான் என்னை வெற்றி சிறக்க பண்றது போல, என்னோடு இருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் வாசனையாய் மாறணும். ஆண்டவரே, என்னோடு இருக்கிறவன் பாவியாய் இருக்கலாம், கெட்டவனாய் இருக்கலாம், அநியாயக்காரனாய் இருக்கலாம், சத்துருவாய் இருக்கலாம், ஏன் நாத்திகனாய் இருக்கலாம், ஏன் தேவனை அறிந்தும் தூஷிக்கிறவனா இருக்கலாம், யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் என் வாசனையை, என்னிடத்திலிருந்து புறப்படுகிற வாசனை நிமித்தமாய் அவர்களும் வாசனையாய் மாறணும் சொல்லி கர்த்தர் கரத்துல கேளுங்க. கர்த்தர் இடத்துல ஒப்புக்கொட்டுங்க. கர்த்தர் உங்களை ஒரு வாசனையாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு அநேகரை வாசனையாய் மாற்றுவார். இப்ப உலகத்துல சொல்லுவாங்க, சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா, சில கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் அல்லது ரொம்ப சிநேகிதர்களா இருக்கிறவங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க முகத்தை பாத்தீங்கன்னா கணவனுடைய முகமும் மனைவியுடைய முகமும் ஒரே போல இருக்கும். கல்யாணமான புதுசுல 2 பேருக்கும் வேற முகம் இருக்கும், இவங்களுக்கு வேற சாயல் இருக்கும், இவங்ககிட்ட வேற சாயல் இருக்கும். அப்படியே நாட்கள் போக 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 ஒருவரை ஒருவர் பார்த்து இவங்களுடைய முகசாயல் இவர்களுக்கும், இவங்களுடைய முகசாயல் இவர்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கும். அவங்க நடக்கை மாறி இருக்கும், அவங்க பேச்சு மாறி இருக்கும். ஒண்ணு கணவனை போல அவங்க இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாங்க, இல்ல மனைவியை போல இன்ஃபுளுன்ஸ் ஆயிருப்பாங்க. உலகத்துல சொன்னா நீங்க பார்க்கலாம். அதே போல சில பெற்றோர் பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட போல இருக்கிற பெற்றோர் பிள்ளைகளை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க முகம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். அதே போல நல்ல சிநேகிதர்கள், ரொம்ப க்ளோஸா இருக்கிற சிநேகிதர் பாத்தீங்கன்னா, அவங்க நடக்கைகள், அவங்க பேச்சு, அவங்களுடைய முக ஜாடை முதற்கொண்டு ஒரே சாயல் போல இருக்கும். காரணம் என்ன? ஒருவருடைய வாசனையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அந்த சாயல் எடுத்துக்கிட்டாங்க.
அவங்கள அறியாமலே வந்திருக்கு. அவங்க அப்படிதான் இருக்கணும்னு இல்லை, அவங்க அப்படிதான் நடக்கணும் கிடையாது. அவங்கள அறியாமையே அவங்ககிட்ட பழக 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 அப்படியே மாறி இருக்கு. இதே போலதான் நம்முடைய வாசனை கிறிஸ்துவின் வாசனை போல மாறணும். அதுக்கு நம்ம கர்த்தரோடு ரொம்ப உறவாடணும். அதோடு நம்ம நின்றாம நம்முடைய வாசனை மற்றவர்களுடைய வாசனையை மாற்றணும். அப்ப கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாசனை மற்றவர்களை வாசனையாய் மாற்றணும் ஆண்டவர்னு ஒப்புக்கொள்ள. அப்ப முதலாவது வாசனை என்பது என்ன? ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற வாசனை என்பது என்ன? அதுதான் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை. இரண்டாவது இருக்கிற வாசனை என்ன? அதுதான் வேதம் சொல்லுகிற எல்லா இடங்களுக்கும் பரவுகிற வாசனை. மூன்றாவதாக வேதம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிற கிறிஸ்துவின் வாசனை என்பது என்ன? அந்த மருதோன்றி பூவின் வாசனை என்பது என்னவா? மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கும். வசனம் சொல்லுது பாருங்க. மூன்றாவதாய் வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவின் வாசனை என்ன? மூன்றாவதாக வேதம் சொல்லுகிற மருதோங்கி பூவின் வாசனை என்பது என்ன? அதுதான் ஜீவ வாசனை. நாம் வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை நமக்குள்ள வந்துருச்சு. நாம் எல்லா இடத்திலும் ஜெயம் பெறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீதம் 1:3 சொல்லுகிறபடி நம்ம எல்லாவற்றிலும் ஜெயம் பெறோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது கர்த்தர் சொன்னபடி நாம் போகிற இடத்துல எல்லாரையும் நம்ம வாசனையா மாற்றுகிறோம். மூன்றாவதாக நமக்குள் என்ன இருக்கணுமா? ஜீவ வாசனை இருக்கணும். ஜீவ வாசனைனா என்ன அர்த்தம்? அது அந்த வசனமே 3 அடையாளத்தை கொடுக்கும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவ வாசனையாகவும் இருக்கும். அப்ப ஜீவ வாசனைனா என்ன அர்த்தம்? எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்ளுது? நமக்குள் ஜீவ வாசனை இருக்கா இல்லையா, நாம் கிறிஸ்துவின் ஜீவ வாசனை பெற்றுக்கிறோமா இல்லையான்னு சொல்லி எப்படி நாம் அடையாளம் கண்டுகொள்ளுகிறது? அதற்கு அந்த வசனமே 3 அளவுகளை கொடுக்கு, 3 அடையாளங்களை கொடுத்தது. அது என்னவா? அந்த வசனத்தை வாசிங்க. கெட்டு போனவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான வாசனையும் மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையும், ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை. அப்ப முதலாவது கூடாது. இரண்டாவது மரண வாசனை நமக்குள் இருக்கக்கூடாது. மூன்றாவது நமக்கு ஜீவனுக்கு ஏதுவான வாசனை இருக்கும். அது என்ன ஜீவனுக்கு ஏதுவான வாசனை? ரட்சிப்பின் வாசனை நமக்குள் இருக்கும். இந்த கெட்டு போன வாசனை என்றால் என்ன அர்த்தம்? கெட்டு போகிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இத கெட்டு போகிறது என்றால் என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுகிறது, வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கன்னா, அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோனின் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கெட்டு போன வாசனை நமக்குள் காணப்படவே கூடாது. நமக்குள் காணப்படவே கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல, நம்ம ஊர்ல, நம்முடைய குடும்பத்துல இந்த வண்டுக்குறைய அடையாளங்கள் நம்முடைய குடும்பத்திலே காணப்படக்கூடாது. வண்டுக்குரிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது. வண்டுனா என்ன அர்த்தம்? வண்டு என்பது எதை காட்டுது? சங்கீதம் 78:45 சொல்லுது, அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அழிக்கும்படி. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய ஜீவியத்திலே அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றும் இருக்கவே கூடாது. அழிவுக்கு ஏதுவான ஜீவியம் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம பக்கத்துல வந்துட்டீங்கன்னா
சில காய்கறி, அதாவது நீங்க காய்கறி சில நேரத்துல ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, சில நேரத்துல இப்ப நீங்க ஒரு ஊர்ல இல்லல, வெளியில போயிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு அல்லது ஒரு வாரம் கழிச்சு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்கமே, சில நேரத்துல ஃப்ரிட்ஜை நீங்க திறந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிருக்கிற காய்கறி ஃப்ரிட்ஜுக்குள்ளதான் இருக்கும், குளிர்சாதன பெட்டிக்குள்ளதான் இருக்கும். ஆனாலும் சில நேரத்துல அதுல இருந்து துர்நாற்றம் வரும். மாவெல்லாம் வச்சுட்டீங்கன்னா, தயிர் வச்சுட்டீங்கன்னா துர்நாற்றம் வரும். காரணம் என்ன? அந்த பொருள் ஏற்கனவே கெட்டு போயிடுச்சு, அது செத்து போச்சு, அது இனிமே பயன்படுத்த முடியாது, அது அழித்து போயிருச்சு. அதுதான் அந்த வாசனை கொடுக்கிறது. அப்ப இங்கு சொல்லப்படுகிற ஒன்றினால் வருகிற கெட்டுப்போன வாசனை என்பது என்ன? நம்முடைய குடும்பத்துல அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அழிவுக்கு ஏதுவான ஜீவியங்கள் நம்முடைய குடும்பத்திலே காணப்படக்கூடாது. நாம் அழிந்து போகிறவைகள் நம்முடைய ஜீவியத்துல காணப்படுகிறது. அழிந்து போகிற என்பது என்ன? லௌகீகம், உலகத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் அல்லது மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே அழிவை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அழிவை கொண்டு வருகிறது. இந்த வசனம் சொல்லுது, பார்வோன் நிமித்தமாக எகிப்து தேசத்திலே அழிவை கொண்டது. இந்த வண்டுகள் வந்துச்சு. இந்த வண்டுகள் வந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? கடைசியா பார்வோன் தன்னுடைய முதல் குமாரனை இழந்து போயிட்டான். தன்னுடைய சொந்த குமாரனை இழந்து போயிட்டான். இந்த அழிவு என்கிற வண்டு நம்முடைய ஜீவியத்துல கெட்ட வாசனையா மாறிடுச்சுன்னா, கெட்ட வாசனை நம்முடைய குடும்பத்துல இருந்துச்சுன்னா, அது நம்மளை தொடாது, நம்முடைய பிள்ளைகளை தொட்டுவிடும். நம்முடைய பிள்ளைகள் ஜீவியம் தாறுமாறாய் மாறி போகும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்காது, கர்த்தரை விட்டு விலகி போக பண்ணும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் தெரியுமா? சாலமோன் ஊழியத்தை தொடங்கும் போது, ராஜ்யபாரத்தை தொடங்கும் போது கர்த்தருடைய மகிமையை இறக்கினான், அக்கினியை இறக்கினான். ஆனா அவன் முடிவு எப்படியா இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அவன் அழிவு என்கிற இந்த வண்டுக்கு இடம் கொடுத்து அவன் வாசனையை கெடுக்க பண்ணதுனால அவன் மீது கர்த்தர் ஒரு தண்டனையை வர செஞ்சாரு. என்ன செய்தாரு? நான் உன் தேசத்தையும் உன் ஜனங்களையும் 2 பிரிக்க போறேன், 2 ராஜ்யமா உடைய போகுது. ஆனால் உன்னுடைய ராஜ்யபாரத்துல நடக்காது, உன் சந்ததியாகி உன் பிள்ளைகள் ராஜ்யபாரத்துல நடக்கும். அவனுக்குள்ளாய் வந்த கெட்ட வாசனை, அந்த விக்கிரகம் என்கிற அழிவின் வாசனை அவன் பிள்ளைகளை தொட்டது. இதுதாங்க கெட்ட வாசனை. இன்றைக்கு இந்த கெட்ட வாசனை நமக்குள் இருக்கிறதா நிதானித்து பாருங்க. அது எப்படி பார்ப்பீங்க? உங்க பிள்ளைகளுடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அது வண்டினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? பூச்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாங்களா? கர்த்தருக்கு ஏற்ற ஜீவியம் இல்லையா? பரிசுத்த ஜீவியம் இல்லையா? மாம்சீக வாழ்க்கையில பின்பற்றுகளா இருக்கிறாங்களா? இன்றைக்கு அவர்களை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த கெட்ட வாசனை இருக்கக்கூடாது கர்த்தாவே, அவர்களை நீ சுத்திகரின்னு சொல்லுங்க. அவர்களுக்குள்ளா இருக்கிற வண்டுகள் வெளியேறட்டும் என்று ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் அந்த கெட்ட வாசனையை மாற்றி போடுவார். யாக்கோபுக்கு அவன் குமாரர்கள் கெட்ட வாசனையை கொடுத்தார்கள். யாக்கோபு தேவனிடத்துல ஓடி வந்தான். யாக்கோபுட்ட கர்த்தர் சொன்னாரு, நீ ஓடி போகும்போது நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ண பாத்தியா? பலிபீடத்துக்கு நான் உண்டு பண்ண பாத்தியா? அந்த பெத்தேலுக்கு புறப்பட்டு வா. நீ உன் பிள்ளைகளை திருத்த முடியாது. நீ உன் பிள்ளைகள்கிட்ட போய் கண்டிச்சாலும் அவங்க மாற போறது கிடையாது. அவங்க உன் வாசனையை கெடுத்துட்டாங்க. ஆனா நீ பெத்தேலுக்கு வந்தேன் என்றால் நான் உன் வாசனையை மாற்றுகிறது மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுடைய வாசனையை நான் மாற்றுவேன். அதுதான் நடந்தது. அவன் வாசனை கெட்டு போனதுனால் அவன் அழிக்கப்பட வேண்டியவன். ஆனா என்ன நடந்தது? அவன் பெத்தேலுக்கு ஓடி வந்தான். அவனை அழிக்க நினைச்ச கூட்டம் அங்கே கலைந்து போயிருச்சு. கடைசி அவர்கள் கோசேன் என்கிற தேசத்துக்கு போய் அவர்கள் சந்ததியாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளின் கெட்டு போன வாசனையை கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொண்டுங்க. நீங்க கர்த்தருடைய வீடாகிய பெத்தேலுக்கு புறப்பட்டு வாங்க. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளின் வாசனையை மாற்றுவா. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கெட்ட வாசனையை எடுத்து போட்டு ஜீவ வாசனை உங்களுக்கு கொடுப்பா, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பா. அவர்கள் ஜீவித்து சுகமாய் கோசேன் என்கிற தேசத்திலே பலுகி பெருகுவார்கள்.
அப்படி கர்த்தர் கெட்ட வாசனை ஜீவ வாசனையா மாற்றுவார். இரண்டாவது ஜீவ வாசனை என்றால் என்ன அர்த்தம்? மரண வாசனை அங்க இருக்கக்கூடாது. மரண வாசனை அங்க இருக்கக்கூடாது. ஒண்ணு அது கெட்ட வாசனை, இரண்டாவது மரண வாசனை. மரண வாசனை என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மரண வாசனை என்பது எதை காட்டுது? அது கோலமிடுகிறதை காட்டுது, அழுகிறதை காட்டுகிறது, அழுது புலம்புகிற அனுபவத்தை காட்டுகிறது. நீ இயேசுவை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவை ஒரு வீட்டுக்கு போறார். அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்கு மரணம் அடைந்ததுனால அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற எல்லாரும் அவங்க எல்லாம் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க, எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க லூக்காவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 42வது வசனத்துக்கு வரும்போது அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஜெப தலைவனாகிய எவீருவின் மகள் மரித்து போயிட்டான். அவளுடைய மகள் மரண அவஸ்தைப்படுகிறார். அப்ப அங்க என்ன நடக்குது? இயேசுவானவர் அந்த எவீருவின் வீட்டுக்கு போறார். அவர் மகளை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அங்க போய் அந்த மகளை தொட்டு அவளை சுகப்படுத்துகிறார். அந்த வீட்டுக்கு போகும்போது அங்க என்ன நடக்கிறது? அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த வீட்டிலே வந்தபோது பேதுருவையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனை தவிர எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு அவர் சொல்றாரு, நீங்க அழ வேண்டாம். இந்த மரண வாசனை என்பது என்ன? வீட்டிலே காணப்படுகிற புலம்பல்கள், வீட்டிலே காணப்படுகிற அழுகைகள், வீட்டிலே காணப்படுகிற துக்கங்கள், வீட்டிலே காணப்படுகிற சண்டையிடுகிறர்கள். இன்றைக்கு உங்க குடும்பம் எப்படி இருக்கிறது? சமாதானமும் அமைதலுமான குடும்பமா இருக்கிறதா, அல்லது ஒரு மரண வீட்டை போல அழுது புலம்புகிற குடும்பமா இருக்கிறதா? எப்ப பார்த்தாலும் ஒரு ஓலமிடுகிற அனுபவம், எப்ப பார்த்தாலும் ஒரு அழுகையின் அனுபவம், எப்ப பார்த்தாலும் ஒரு புலம்பலின் அனுபவமா உங்கள் ஜீவியம், உங்கள் குடும்பம் காணப்படுகிறதா? சொல்லுகிறா, நீ அழாதே, உன் அழுகை இன்றோடு நிறுத்தப்படுகிறது. உன் அழுகையின் வாசனைகள், மரணத்தின் வாசனைகள் இன்றோடு நிறுத்தப்படுகிறது. மரணத்தின் வாசனையை குறித்து சொல்லும் போது, நாங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது, நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட வீடு. அந்த வீட்டுல யாருமே தங்கவே மாட்டாங்க. 1 மாசத்துக்கு மேல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு வயசான அந்த ஐயா மட்டும்தான் அந்த வீட்டை பார்த்துட்டு தினமும் சுத்தி அந்த தோட்டத்தை பார்த்துட்டு போவார். அந்த வீட்டுல 8 வருஷம் அங்க ஒரு பெரிய பிசாசு போராட்டம். பகல்ல எல்லாம் பிசாசு நடந்து போகும், காலையில 8 மணி 9 மணிக்கெல்லாம். அந்த வீட்டுல நாங்க இருக்கும்போது அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 100ல இருந்து 200 மீட்டர் நினைக்கிறேன், அந்த தூரத்துலதான் சுடுகாடு. நைட்டு நாங்க வெளியில உட்காந்து சாப்பிடுவோம். அந்த வீட்டுக்கு போன புதுசுல எல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எங்களுக்கு சுடுகாடு வாசனை வரும்னு தெரியாது. 200 மீட்டர் தள்ளி தானே இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்குன்னு சொல்லி நைட்டெல்லாம் வெளியில உட்காந்து சாப்பிடுவோம். அந்த வீடு பெரிய வீடு, அதுல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 கார் நிக்கிற அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு சுத்தி தான் பெரிய ஒரு 12 அடி ஹைட்டுக்கு சுவர் போட்டிருப்பாங்க, காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அதனால நாங்க வீட்டுக்கு வெளியில அதுக்கு பக்கத்துலதான் கிச்சன் இருக்கிறதுனால சாப்பாடு செஞ்சு நானும் அம்மா டேடி எல்லாரும் உட்காந்து, என் பெரியம்மா மகள் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் உட்காந்து நாங்க சாப்பிடுவோம். போன புதுசுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அங்க சுடுகாட்டுல எரிக்கும் போது அந்த புணத்தோட வாசனை அப்படியே அடிக்கும். எங்களுக்கு புதுசுல எனக்கு தெரியல, அப்பதான் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது புனவாடன்னு சொல்லி. அந்த வாசனை வந்துருச்சுன்னா எங்களால வெளியில உட்காரவும் முடியாது, கிச்சனுக்கு போய் சமைக்கவும் முடியாது. ஏன்னா கிச்சனுக்கு போனோம்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளதான் பட் ஆனா நீங்க மற்ற அந்த பெரிய வீட்டை விட்டு கிச்சனுக்குன்னு ஒரு பகுதிக்கு நீங்க போகணும். அது போனோம்னா இந்த வெற்றிடத்தை கடந்துதான் நீங்க போய் ஆகணும். அதனால அங்க போய் சமைக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. அன்னைக்கு ஏதாவது ஒரு பணம் எடுத்துட்டு போனா, ஏதாவது ஒரு மரணத்தின் சரீரத்தை எடுத்துட்டு போனா நாங்க வெளியிலேயே வரமாட்டோம், அந்த இடத்துக்கும் வரமாட்டோம். ஏன்னா அந்த வாடை ரொம்ப, அந்த எரியும் போது அந்த வாடை ரொம்ப துர்நாற்றமா இருக்கும். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வீட்டிலே நம்ம குடும்பத்துல மரண வாசனை இருந்துச்சுன்னா அது யாரையும் உங்க பக்கத்துல அண்டவே விடாது. எல்லாருக்கும் முன்னாடி உங்க சாட்சி கெட்டு போயிருக்கும்.
உங்கள் குடும்பத்தை குறித்து இவர்கள் சண்டை போடுகிறவர்கள், இவர்கள் புலம்புகிற குடும்பம், இவங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சொல்லி மற்றவர்கள் நம்மளை குறித்து சாட்சி சொல்லுவாங்க. சொல்லுகிறார், இன்றைக்கு அப்படி புலம்பலை போல் மரண வாசனையாய் உங்க குடும்பம் இருக்கிறதா? இன்றைக்கு அது ஜீவ வாசனையாய் கர்த்தர் மாற்றுகிறார். அது ஜீவ வாசனையாய் மாறுகிறது. அழுகைகள், புலம்பல்கள் நிறுத்தப்படுகிறது. இனி கண்ணீர் இல்லை, இனி புலம்பல் இல்லை. அந்த எவிரிவின் மகளை குறித்து கர்த்தர் சொன்னார் அல்லவா, எவிரிவின் இடத்துல சொன்னார் அல்லவா, நீ அழாதே, உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். உன் மகளை ஜீவனோடு கர்த்தர் கொண்டு வருகிறார். உன் மரணத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். இனி நீங்கள் உங்கள் குடும்பத்தை குறித்து அழ தேவையில்லை. உங்கள் குடும்பத்தில் வருகிற பிரிவினை, சண்டைகள், பொறாமைகளை குறித்து நீங்கள் அழ தேவையில்லை. அழுகையை நிறுத்துங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஜீவ வாசனை உங்கள் குடும்பத்திலே வந்தது. இனி உங்கள் வாசனை உங்க பக்கத்துல இருக்கிறவங்க சொல்ல போறாங்க, இங்க அழுகையும் இல்லை, சண்டையும் இல்லை, புலம்பலும் இல்லை, இவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, இவர்கள் மரணம் மாறினது, இவர்கள் இடத்துல ஜீவ வாசனை வருகிறது என்று சொல்ல போகிறாங்க. கடைசியாக மூன்றாவதாக ஜீவ வாசனையின் அடையாளம் என்ன? ஜீவனுக்கேற்ற நடக்கை. ஜீவனுக்கேற்ற நடக்கைனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஜீவியம். அதுதான் ரட்சிக்கப்படுகிற ஜீவியம், மீட்டு கொள்ளப்படுகிற அனுபவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க எதுலெல்லாம் தோற்று போனீங்க, எதுலெல்லாம் விழுந்து போனீங்க, கர்த்தர் அதிலிருந்து உங்களை மீட்டு கொள்ளுகிறார். கர்த்தர் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். அது உலையான சேற்றா இருக்கலாம். எரேமியா எரியப்பட்ட உலையான சேற்றை போல இருக்கலாம், அல்லது யோசேப்பு எரியப்பட்ட வெற்று கிணறை போல இருக்கலாம், அல்லது சாத்ராக் மேஷாக் எரியப்பட்ட அக்னி ஜுவாலை போன்ற அனுபவங்களா இருக்கலாம். எந்த அனுபவத்துல நீங்க தோற்று போயிருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். நீங்கள் ஜீவ வாசனையாய் மாறுகிறீர்கள். விளக்க நேரம் இல்லை, அதனால் குறிப்பை மாத்திரம் சொல்கிறேன். ஜீவனுக்கு ஏற்றவை என்பது கர்த்தரால் நீக்கப்படுகிற அனுபவம். அப்ப ஜீவ வாசனை நமக்குள் இருக்கிறதால் ஒன்னு கெட்டு போன அனுபவம் நம்மளை விட்டு மாறணும், மரணத்தின் வாசனை நம்மளை விட்டு மாறணும், கர்த்தரால் மீட்டுக் கொள்ளுகிற அனுபவம் நமக்குள் வரணும். அது நம்மளை ஜீவ வாசனையாய் மாற்றும். அப்ப இப்பொழுது நாம் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க போறோம். வேதம் சொல்லுகிறது, மருதோன்றி பூ என்று நாம் வாசித்தோம். இந்த மருதோன்றி பூ என்பது 2 இடத்துலதான் வந்திருக்கு. அதுவும் உன்னத பாட்டுலதான் வந்துச்சு. ஆனால் அதற்குள் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆழமான வார்த்தையை வைத்திருக்கிறார். இந்த மருதோன்றி பூ என்பது கிறிஸ்துவின் வாசனை, என் நேசரின் வாசனை. அவர் இன்றைக்கு உங்களுக்கு மருதோன்றி பூவின் வாசனையை கொடுக்கிறார். நீங்கள் மருதோன்றி பூவாய் மாறுவீர்களாக, எல்லாவற்றிலும் ஜெயத்தை சிறக்க பண்ணுகளாய் மாறுவீர்களாக. நீங்கள் போகிற இடத்துல உங்க வாசனை மற்றவர்களை வாசனையை மாற்றுவதாக. உங்கள் ஜீவியம் எல்லா ஜீவிக்கிற வாசனையை மாறுவதாக. இப்ப கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொண்டு போமா, எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர்ட்ட ஆண்டவரே, என்னை நீர் மருதோன்றி பூவாய் மாற்றுங்க ஆண்டவர் என்று சொல்லுங்க. என்னை ஒரு மருதோன்றி பூவாய் மாற்றுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ஜெயிக்கிற வாசனையுடையவனாய் மாறணும். நான் போகிற இடங்களே நல்ல சாட்சி கொடுக்கிற வாசனையை மாறணும். ஜீவ வாசனை எனக்குள் இருக்கிற சொல்லி எல்லாரும் கர்த்தரை சோத்ரம் 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 ஜீவ வாசனையாய் மாற்றுங்க ஆண்டவரே, மருதோன்றி பூவாய் ஜீவ வாசனையாய் எங்களை மாற்றி பிறக்கிறவர்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாசனை முதலாவது உங்களை ஜெயிக்க பண்ணுகிறது.
எல்லாவற்றிலும் நீங்க ஜெயிக்கிறீங்க. எதுலயும் நீங்க தோற்று போவது கிடையாது. உங்களை பார்க்கிறவர்கள் சொல்ல போறாங்க, நீங்க ஜெயாளிகள். இன்றைக்கு எதுல நீங்க தோற்று போயிருக்கிறீங்க, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அதிலே ஜெயத்தை கொடுக்கிறார். அவர்கள் எகிப்தியராய் இருந்தாலும் சரி, அவர்கள் குதிரை வீரராய் இருந்தாலும் சரி, அவர்கள் குதிரையாய் இருந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களை மேற்கொண்டு அவர்களை நீங்கள் கவிழ்த்து போட்டு நீங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் மாறுகிறீர்கள். அதற்காக சோத்திரமாண்டவரே, சோத்திரமாண்டவரே. வீரர்களை அழைத்து ஜெயமுண்டாகவே. இரண்டாவதாக இவர்கள் வாசனை ஒரு சாட்சியின் வாசனையை மாறுவதாக. இவர்கள் நடக்கை பார்க்கிறவர் பத்திரிகை நல்ல இடங்களுக்கும் பரவட்டும். அப்படி ஜீவ வாசனை அது உங்கள் பிள்ளைகளின் கெட்டு போன வாசனையை மாற்றும். உங்க வீட்டில் இருக்கிற அழுகையும் ஒப்பாரியும் புலம்பலின் வாசனையை மாற்றும். நீங்கள் இழந்து போனவைகளை மீட்டுக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ரட்சிப்பின் வாசனை உங்களுக்கு கொண்டு வருவார். அதுதான் ஜீவ வாசனை. இப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, நம்முடைய சந்ததியை ஒப்பு கொடுங்க. அவர்கள் கர்த்தருடைய வாசனையா இருக்கணும். அவர்களிடத்துல இருக்கிற கெட்டு போன வாசனையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவன் கர்த்தர் யாக்கோபுட்டு சொன்னார், நீ பெத்தேலுக்கு வா, உன் சந்ததியை ஜீவ வாசனையை நான் மாற்றுகிறேன். இப்ப நீங்க பெத்தேலுக்கு புறப்பட்டு வாங்க. முதலாவது உங்கள் சந்ததியை ஒப்பு கொடுங்க, இரண்டாவது உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க, மூணாவது உங்களையே நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஜீவ வாசனையை கொடுக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து அந்த ஜீவ வாசனையை நம்முடைய சரீரத்தை பெற்றுக் கொள்ளுவோமாக. நம்முடைய பிள்ளைகள் ஜெயவாளியாய் மாறணும். அவர்கள் கோசேனிலே பழுகி பெருகணும். நம்முடைய குடும்பத்தில் இருக்க மரணத்தின் ஓலங்கள் மாற்றப்படணும். நம்முடைய ஜீவியம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜீவியமாய் மாறணும். நமக்குள்ள அந்த ஜீவ வாசனை வரணும். அதற்காக எல்லாரும் போற சோத்திரம் 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 ஒவ்வொரு பிள்ளைகளும் சோத்திரம் 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 ஹல்லேலூயா மரணத்தின் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மெச்சுதைக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் ஆண்டவரே, மருதோன்றி பூ என்கிற வார்த்தையை கொண்டு கர்த்தர் வாசனை, ஜீவ வாசனை, ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணுகிற வாசனை, எல்லா இடங்களுக்கும் பரவுகிற வாசனை என்று சொல்லி மூன்று வாசனையாகிய கிறிஸ்துவின் வாசனையை நீர் எங்களுக்கு காண்பித்ததை ஸ்தோத்திரம். இந்த மூன்று வாசனை எங்களுக்குள் காணப்படுவதாக. எங்களை பார்க்கிறவர்கள், எங்கள் பக்கத்துல வருகிற எல்லாருக்கும் இந்த வாசனை புறப்பட்டு போவதாக. இந்த பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பீராக. குதிரைகளை கவிழ்த்து போடுவார்களாக, சத்துருக்களை கவிழ்த்து போடுவார்களாக. ஆண்டவரே, இவர்கள் வாசனை எல்லாருக்கும் பரவட்டும் கர்த்தாவே. இவர்கள் நற்சாட்சி எல்லாருக்கும் பரவட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஜீவ வாசனை பிள்ளைகள் ஜீவித்திலே வருவதாக. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஜீவிதத்திலே வருவதாக, குடும்பத்திலே வருவதாக. எல்லா கெட்டு போன வாசனைகள், எல்லா மரணத்தின் வாசனைகளை கர்த்தர் மாற்றி போட்டு ரட்சிப்பென்கிற ஜீவனுக்கு ஏற்ற வாசனையும் ஜீவ வாசனை இவர்களுக்கு வரட்டும் கர்த்தாவே. இவர்களை கர்த்தர் கிறிஸ்துவின் வாசனையை மாற்றினக்காய் ஸ்தோத்திரம். மருதோன்றி பூ எப்படி வாசனை எல்லா இடங்களுக்கும் பரவுகிறதோ, அதே போல் இவர்கள் வாசனை பரவுகிறக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் நேசர் எங்களுடைய மருதோன்றி பூவாய் மாறினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லா துதிகரமே நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் பரிசுத்த நாமத்தை
என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் இன்றும் என்றும் சதா காலமும் நம் யாவரோடும் கூட இருந்து அவர் நமக்கு மறுதோன்றி பூவாய் வெளிப்பட்டு நல்ல வாசனையுள்ளவர்களாய் நம்மளை மாற்றி ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.